திருவள்ளுவருக்கு நெத்தியில விபூதி வைக்கிறது, கழுத்துல ருத்ராட்ச மாலை போடுறது, காவி உடை இருக்கிறதுல ஏதோ பிஜேபியோ இல்ல RSSஓ இப்ப எல்லாம் சொல்றாங்களே, புதுசு புதுசா இவங்கதான் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, எதுவும் கிடையாது. நீங்க பழைய நம்மளோட ஆதீனங்கள், நம்மளோட மடத்துல சைவ மடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திருவள்ளுவரோட போட்டோவை எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. முழுவதுமாக மத அடையாளங்களோடு இருப்பவர் தான் திருவள்ளுவர். நம்முடைய ஹிந்து கடவுள்களை பற்றி, ஹிந்து மதத்தை பற்றி திருக்குறளில் பேசி இருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு காவியோட போட்டா என்ன தப்பு? நெத்தியில திருநீர் வச்சா என்ன தப்பு? எங்க திருநீர் வைக்கிறது காவியோட போடுறது என்ன தேச விரோதமா? தேச விரோத சக்திகளோட எல்லாம் கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க, குண்டு வெடிக்கிறவங்களோட எல்லாம் கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க, வெளிப்படையா அவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க. திருவள்ளுவருக்கு நெத்தியில விபூதி வச்சு காவியோட போட்டா என்ன ஆயிரு போகுது? இதுதாங்க எனக்கு அது தெரியாது. நாங்க சொல்றது நம்முடைய மண்ணினுடைய நிறம் என்ன, நம்முடைய கலாச்சாரம் என்ன, தமிழர்களுடைய அடையாளம் என்ன? தமிழர்களோட அடையாளம் விபூதி. நம்முடைய நாட்டினுடைய கலரே காவி கலர் தான். அந்த காலத்துல பாருங்க, ஒவ்வொரு கோயிலையும் காவி கலர் தான் இருக்கும். இந்த நாட்டுக்கு அதுதான் அடையாளம். வேறதான் நாட்டு கொடி வச்சிருக்காங்களா? இல்லையே.